விஜயிடம் உளவுத்துறையோ காவல்துறையோ கிடையாது, ஆட்சி அதிகாரம் கிடையாது. சில நபர்களை திட்டமிட்டு கலகம் பண்ணுவதற்காக விஜய் கட்சிக்குள்ளே இணைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்கன்றதை நான் பலமுறை சொல்லியிருந்தேன். அப்போ இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். ரெண்டாவது, அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களை கண்காணிப்பதன் மூலமாகவும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பதன் மூலமாகவும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா, ஒரு ஆடியோ ஒன்று வெளியாயிருக்கு, ஒரு அதிர்ச்சியான ஆடியோனே சொல்லலாம். விஜய் மீது ஒரு முட்டை வீச்சு நடக்கும், முட்டை தாக்குதல் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு. நீ முட்டையை தூக்கி வீசுவியோ இல்லை எதை தூக்கி வீசுவியோ புரியுதுங்களா? ஆனால் ஓம் நீ பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட இது ரஜினி ரசிகர்கள் செஞ்சாருங்கன்ற மாதிரியான ஒரு விஜய பயமுறுத்துறாங்களா? நீ சரியான ஆம்பளடா, எரிஞ்சிடா பார்ப்போம். நான் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறேன். நீ எரிஞ்சிட்டு நீ அங்கேருந்து போயிடுவியா? முட்டையை தம்பி பிதுக்கி எடுத்துருவாங்க. புரியுது உங்களுக்கு? அங்கே இருக்க பசங்க எரியிறவன் முட்டைன்னு ஒன்று இருக்கணும்ல, 2 முட்டை இருக்கும் அவன்கிட்ட, பிதுக்குன்னு பிதுக்கி அவனை ஒன்றுலாம ஆக்கிடுவானுங்க. இன்று கிட்டத்தட்ட மட்டும் ஏதாவது யோசிங்க. நீங்கள் விஜயோட சுற்றுப்பயணத்தை தடுப்பதற்கு நீங்கள் என்ன யோசித்தாலும் அடி கன்ஃபார்ம். படத்தை முடிச்சு திமுக முடிக்கிறது தான் அவருடைய வேலைன்னு தெளிவாக சொல்லிட்டேன். அடி நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. 2026 ஆணி வேற பிடிச்சி அசைக்கி விடுறது, இந்த வடிவேல் சொல்லுவாங்க ஒரு படத்தில் பிடிச்சி கசக்கி விடுறது, எல்லாமே நடக்கும். நீங்கள் செட் பண்ணி நீங்கள் சீட்டு கொடுக்குற வேலையெல்லாம் உன் கட்சிக்கு பார்த்துக்க, உன்னோட இதுக்கு பார்த்துக்க, உன் யூடியூப்புக்கு உட்காந்து பேசிக்க. ஆனால் இது போன்ற ஒரு தேவையற்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய வேலையை உடைச்சிருக்காருன்னும் பொழுது, இது போல் இனிமேட்டு மீடியாக்களில் இந்த அரசியல் விமர்சகர் அப்படின்னு இந்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் பேசக்கூடிய இந்த மோசமான நபர்களுக்கு ஒரு சவுக்கடி. இதுக்கு மேலேயே அவங்க பேசினாங்கன்னா பசங்க ரெடி. அதுக்கப்புறம் பழைய ஆதாரத்தெல்லாம் எடுத்து டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று இப்போ வந்திருக்கு. என்னன்னா, மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. எதற்காக புஷி ஆனந்த் அவர்களுக்கு கொடுக்கல? ஏன்னா அவர் பொதுச் செயலாளராக இருக்காரு. எதற்காக அவரை தவிர்க்கிறாங்க? இதில் தவிர்க்கல. நீங்கள் எல்லா பொறுப்பையும் அவர்கிட்டே கொடுத்தாக்கா அவர் எவ்வளோ தான் பார்க்க முடியும்? ரெண்டாவது விஷயம், இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுவது, தமிழ்நாட்டில் இது போன்று எந்த கட்சியிலுமே இப்படி ஒரு குழு கிடையாது. மாவட்ட செயலாளர்களை கண்காணிப்பதற்குன்னு ஒரு குழு போடுறாங்கனாக்கா அது உள்ளபடி ஆரோக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட செயலாளர்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? இது ஏன் வெங்கட்ராமன் அவர்களுடைய அந்த தலைமையில் செய்கிறாங்கனாக்கா, அவர் பொருளாளர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு அட்வொகேட் கூட. ஸோ இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சியில் காவல்துறை, உளவுத்துறை, கியூ பிரான்ச்னு எல்லாமே இருந்த பிறகும் கூட ஜாஃபர் சாதிக்கை வைத்துக்கொண்டு அவனுக்கு அயலக பிரிவில் பணி போட்டு சர்வதேச லெவலில் மெத்து கடத்தி, கிட்டத்தட்ட போதைப் பொருளை கடத்தி இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாகவும், பல குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பல குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கட்சிகளில் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரியான நபர்களை பார்க்க முடியும் பொழுது, விஜயிடம் உளவுத்துறையோ காவல்துறையோ கிடையாது, ஆட்சி அதிகாரம் கிடையாது. சில நபர்களை திட்டமிட்டு கலகம் பண்ணுவதற்காக விஜய் கட்சிக்குள்ளே இணைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்கன்றதை நான் பலமுறை சொல்லியிருந்தேன். அப்போ இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். ரெண்டாவது, அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களை கண்காணிப்பதன் மூலமாகவும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பதன் மூலமாகவும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா, நம்ம வந்துட்டாக்கா எதிரிகள் பயப்படணும், மக்கள் நம்மளை அன்பாக வரவேற்கணும், கொண்டாடணும். ஒரு பிரச்சனைனாக்கா இனிமேட்டு காவல்துறைக்கு அழைப்பு போகுது, இல்லை டிவிக்கு அழைப்பு வரணும். டிவிகே நபர்கள் வர்றாங்கனாக்கா அங்கே செயல்படாத காவல்துறையும் செயல்படும். இங்கே செயல்படாமல் யாரெல்லாம் பிரச்சனைக்குரிய நபர்களோ அவர்களோட தர்க்க ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இந்த மக்கள் நமக்கு துணையாக நிற்பாங்கன்ற ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் பண்ணணுன்றதுக்காகவும் மாவட்ட செயலர்களை கண்காணிப்பதன் மூலமாக அந்தந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில சாதிய பாகுபாடுகளோ அல்லது சில நபர்களை வேலை செய்யக்கூடிய நபர்களை தவிர்த்து விட்டு இவர்களுக்கு ஆதரவான சில பேருக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதோ, கட்சிக்குள்ளே தேவையில்லாத ஒரு பிளவை ஏற்படுத்துவதோ, கட்சியோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்க போன்ற செயல்களை செய்யாமலும் அவருக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்வதற்காக மிக முக்கியமான ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க பொழுது, விஜயோடைய நகர்வு எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் ஒர்க் பண்ணி மூவ் பண்ணுற விஷயம் எல்லாமே, ஒரு குற்றச்சாட்டு வருதுனாக்கா அதற்கு தீர்வு எப்படி செய்யணும், அது எந்த முறையில் தீர்வு எட்டினாக்கா கட்சியோட வளர்ச்சிக்கும் பெரிய லெவலில் உதவும், யாருக்கும் ஒரு அதிருப்தி ஏற்படாது. ரெண்டாவது, தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆட்சியில் எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா விஜயோடைய சர்க்காரில் இந்த மாதிரி நபர்களுக்கு இடம் இல்லைன்றதை ரொம்ப திட்டவட்டமாக விஜய் கொண்டு போகிறார் பொழுது பாராட்ட வேண்டிய விஷயம் மட்டும் கிடையாது, இதை பார்த்து பிற கட்சிகளும் கற்றுக்க வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய நபர்கள் பொது வழியில் எஸ்சின்னு பேசுகிறது, மனுவை தூக்கி அடிக்கிறது, கல்லை தூக்கி அடிக்கிறது, கிட்டத்தட்ட அங்கே அடக்குமுறையை கையாளுவது, இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் திமுகவில் நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ இது போன்ற எல்லா விஷயத்தையும் தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சிந்தனை ஓட்டம் வந்திருக்கணும் பொழுதே இது வெற்றிக்கு வித்துடும். நிச்சயமாக விஜய் அவர்களுடைய இப்படியாப்பட்ட ஒவ்வொரு இனிஷியேட்டிவும் சாதாரண பாமர மக்களிலிருந்து, பெண்கள்லேருந்து, குழந்தைகள்லேருந்து இந்த கட்சியை நோக்கி வருவதற்கான ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுத்தும். அப்போ தவறு நடந்துச்சுனாக்கா இந்த தவறை நேரடியாக இங்கே கொண்டு போய் அவர்கள் அதை நேரடியாக விஜயோடு நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய அவர் இதை எப்படி அணுகலாம், எப்படி சரி செய்யலான்னு பார்க்குறாங்க பொழுது முழுக்க இந்த கட்சி மக்களுக்கான கட்சியாக தொடர்ச்சியாக களத்தில் நிற்குதுன்றதான் அதை நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சார், மார்ச் மாதம் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு ஆடியோ ஒன்று வெளியாயிருக்கு, ஒரு அதிர்ச்சியான ஆடியோனே சொல்லலாம். விஜய் மீது ஒரு முட்டை வீச்சு நடக்கும், முட்டை தாக்குதல் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அழுகுன முட்டையாக வாங்கி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க முட்டையாது கேட்குறேன். நீ முட்டையை தூக்கி வீசுவியோ இல்லை எதை தூக்கி வீசுவியோ புரியுதுங்களா? ஆனால் ஓ முட்டை உடஞ்சிடாமல் நீ பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட இது ரஜினி ரசிகர்கள் செஞ்சாருங்கன்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது ரஜினியை அவருடைய ரசிகர்களை எதிராக மனநிலைக்கு மாற்றுவதற்கு மூலமாகவும் விஜய்க்கு அது மூலம் ஒரு எதிர்ப்பு வரணுன்ற மாதிரி. நல்லா யோசிச்சுங்க, ரஜினி அரசியலே இல்லைன்ட்டார், முழுக்க ஆன்மீகத்தில் போயிட்டார். நம்மளுது ரஜினி ரசிகனுக்கு இதுதான் வேலையா? இது கிடையாது. முழுக்க யார் செய்திருப்பான்றது எல்லோருக்கும் தெரியும். விஜயை நேரடியாக கடுமையாக எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாத நபர்கள் செய்வார்கள். இந்த திராணி இல்லாத நபர் யாருன்னு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். பயமுறுத்துறாங்களா விஜய பயமுறுத்துறாங்களா? நீ சரியான ஆம்பளடா, எரிஞ்சிடா பாப்பா, நான் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறேன். நீ எரிஞ்சிட்டு நீ அங்கேருந்து போயிடுவியா? ஓ முட்டையை தம்பி பிதிக்கி எடுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்க பசங்க எரியிறவன் முட்டைன்னு ஒன்று இருக்கணும்ல, 2 முட்டை இருக்கும் அவன்கிட்ட, பிதுக்குன்னு பிதுக்கி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானுங்க. இன்று கிட்டத்தட்ட அரசியல் புரிதல் இருக்கிறவன் இந்த வேலையை செய்ய மாட்டான். நீங்கள் விஜய் மீதான எதிர்த்தாக்குதல், விஜய்க்கு 5 லட்சம் ஓட்டு வர வேண்டிய இடத்துல 50 லட்சம் ஓட்டு முடிஞ்சிடும். நீங்கள் விஜயை எதிர்க்க அவருடைய வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சியாக மாறணும் பொழுது இந்த அரசியல் புரியாத தற்குறிகள் இது போன்ற விஷயத்தை நீங்கள் ஆடியோவில் பேசி முட்டையை வாங்குவேன் இது வாங்குவேன்றது நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? இது மற்ற கட்சிமாக நினச்சிட்டிங்களா? 80% இளைஞர்கள் இருக்கிறார்கள். வெறித்தனமாக இருக்கான், எவனும் பதவி வாங்கிட்டு இல்லை. அதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பதவி இல்லாமல் எங்கள் அண்ணன் சொல்லிட்டு தன் பெயருக்கு பின்னாடி விஜய்னு போட்டுக்கிற அளவுக்கு எல்லோரும் வீட்டில் ஒரு நபராக வச்சு தூக்கி கொண்டாடிட்டு கிடக்கிறான். விஜய் மீது லேசாக ஒரு உரசிச்சுனா கூட எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அவனுடைய சந்ததிக்கு அது பெரிய தலைவலியாக போய் முடிஞ்சிடும். பசங்க அந்தளவுக்கு வெறித்தனமாக விஜயை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு வேலை செய்யும் பொழுது விஜயை இது போன்றவர்களுக்கு காரணம் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, நீங்கள் போனால் பாதுகாப்பு இல்லை, முட்டை எரிஞ்சிருவாங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுல சிக்கல் இருக்குது, நீங்கள் இந்த ஏரியாவுக்கு போகாதீங்க, இது பதட்டமாக இருக்கும், இந்த ஏரியாவுக்கு போகாதீங்கன்னு சொல்லி அவருடைய சுற்றுப்பயணத்தையும் அவருடைய நடைப்பயணத்தையும் தடுப்பதற்காக போடப்படக்கூடிய நாடகம் இது. கிட்டத்தட்ட இவர்கள் இப்படி ஒரு இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வராங்க. நீங்கள் பரந்தூருக்கு போனதுக்கெலாம் ஒரு காரணம் சொன்னீங்க. இப்போது மாநாடுக்கோ சுற்றுப்பயணத்துக்கோ நடைப்பயணத்துக்கோ நீங்கள் என்ன காரணம் சொல்லி தடுக்க முடியும்? அப்போ இது போன விஷயம் நடந்துரும்னு சொல்லி மறைமுகமாக விஜய் அச்சுறுத்துவதற்கான ஒரு வேலை. யார் சார் மறைமுகமாக பண்ணுறது? யார் பண்ணுவா சொல்லுங்கள்? ஆலமரத்தை தவிர வேறு யார் பண்ண முடியும்? புரியுதுங்களா? நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கனாக்கா ஆலமரத்தில் இருக்கு பாருங்கள், வேறு அடியொட்டி பிடுங்கிடுவாங்க. நான் சொல்கிறது எரியிற வேறும் அடியொட்டி தான் இருக்கும், எல்லாத்தையும் பிடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் 5 ஆள் விஜய் கிடையாது. என்ன கோப்பேன் தாத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அரசியலுக்குள்ளே வராருன்னும் பொழுது தனிப்பட்ட முறையில் விஜய் வந்தால் பரவாயில்ல, எத்தனை கோடி நபர்கள் இளைஞர்களை வைத்து கொண்டு வராருன்னும் பொழுது நீங்கள் பசங்கள்கிட்ட உரசுறீங்க, நேரடியாக விஜய்கிட்ட உரசலை. இது மூலமாக பசங்கள்கிட்ட உரசுனீங்க. பசங்கள்கிட்ட உரசி இளைஞர்கள்ட்ட உரசி ஒருத்தன் இது வரைக்கும் ஜெயிச்சு தான் வரலாறே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த படை, விஜயோட படை வெறித்தனமான வேறு வகையான ஒரு படையாக இருக்கிறது. பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய படையாக இருக்கும் பொழுது இந்த முட்டையை தூக்கிட்டு வரேன், வேறு ஏதாவது தூக்கிட்டு வரேன்றதெல்லாம் வேஸ்ட்டு. பெட்டர்மெண்ட்டாக ஏதாவது யோசிங்க. நீங்கள் விஜயோட சுற்றுப்பயணத்தை தடுப்பதற்கு நீங்கள் என்ன யோசித்தாலும் அடி கன்ஃபார்ம். படத்தை முடிச்சு திமுக முடிக்கிறது தான் அவருடைய வேலைன்னு தெளிவாக சொல்லிட்டேன். அடி நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. 2026 ஆணி வேறு பிடிச்சி அசைக்கி விடுறது, இந்த வடிவேல் சொல்லுவாங்க ஒரு படத்தில் பிடிச்சி கசக்கி விடுறது, எல்லாமே நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள் சார். குறிப்பாக இன்னொரு தகவலும் வந்திருக்கு. விஜய் தலைமையை யார் ஏற்கிறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. எதற்காக இந்த டைமில் இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாங்க? ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய் மீதான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய வேலையை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக திமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய பல ஊடகம் இது போன்ற ஒரு விஷயத்தை செட் பண்ணுறாங்க. இவர் கூட கூட்டணி போகிறாரு, விஜய்க்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்களாம், ஒரு முறை 50 சீட்டுன்றாங்க, அப்புறம் 70ன்றாங்க. கிட்டத்தட்ட சீட் நிர்ணயம் பண்ணுறது இவர்களாக இருக்கிறாங்க பொழுது இப்போ இன்றைக்கு நாங்கள் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, மிக தெளிவாக சொல்லிட்டார். நம்பர் 1. நம்பர் 2,
யார் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு எங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம். அப்போ கூட்டணிக்கு தயார். ஆனால் யார் கூட போவது, எப்போ போவது, யார் தலைமையில் போவதுன்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. என் கட்சி, என்னுடைய வளர்ச்சி நீங்கள் பாருங்கள், மாவட்ட செயலாளர் போடுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 90 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறான். இப்போ எல்லாமே கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மிக முக்கியமான நபர்கள் கட்சிக்குள்ளே வருவதற்கான அடுத்தடுத்த இணைப்பு விழாவை நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை நபர்கள் உள்ளே வர போகிறாங்க, எவ்வளோ பேரதிர்ச்சியாக இந்த ஆலமரத்துக்கு இருக்கும்ட்டு. அப்போது நீங்கள் அதற்கு முன்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நான் இடம் கொடுக்க தயாராக இல்லைன்றதுக்காக தான் விஜய் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார். யார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலை, எதுவும் கிடையாது, என் தலைமையில் தான்றது ஒரு பட்டவத்தமாக சொல்லிக்கான பொழுது அவர் மீது உள்ள கான்ஃபிடன்ஸை தாண்டி அவரை நோக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கொண்டே இருக்கணும் பொழுது அவர்களுக்கு தன்னிச்சையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு 2025 முடிவதற்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி உறுப்பினர்கள் நிச்சயமாக சேர்ந்துருவார்கள். அப்போ 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாக்கா திமுக அதிமுகவுக்கு நிகராக வந்து விடுகிறார்கள். அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய ஒரு வெற்றியை மக்களே நேரடியாக கொடுக்கும் பொழுது அவருக்கு பக்கபலமாக யாரெல்லாம் இருந்தாக்கா அவர்களோடு சேருவோம்ன்றது விஜய் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் செட் பண்ணி நீங்கள் சீட்டு கொடுக்குற வேலையெல்லாம் உன் கட்சிக்கு பார்த்துக்க, உன்னுடைய இதுக்கு பார்த்துக்க, உன் யூடியூப்புக்கு உட்காந்து பேசிக்க. ஆனால் இது போன்ற ஒரு தேவையற்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய வேலையை வந்து உடைச்சிருக்காருன்னும் பொழுது இது போல் இனிமேட்டு வந்து மீடியாக்களில் இந்த அரசியல் விமர்சகர் எப்படி இந்த பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் பேசக்கூடிய இந்த மோசமான நபர்களுக்கு ஒரு சவுக்கடி இதுக்கு மேலேயே அவங்க பேசினாங்கன்னா பசங்க ரெடி. அதுக்கப்புறம் பழைய ஆதாரத்தெல்லாம் எடுத்து எந்தெந்த பத்திரிகையாளர் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த அரசியல் விமர்சகர்கள் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்றதுலையும் பேசி அடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொழுது உங்களுடைய தரத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. சார், நீங்கள் தொடர்ந்து திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் வரீங்க. இப்போது குறிப்பாக ஈரோடு எலெக்ஷனில் திமுக தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் மக்கள் அவங்க பக்கம் தானே இருக்காங்க. இப்போ வந்து சேகர் பாபு அவர்களும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னா இது வந்து ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் இருக்குது 2026 அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. யார் சொல்லியிருக்கா? சேகர் பாபு அவர்கள். நேகர் பாபு, ஸ்னேக் பாபு. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எல்லா படத்துக்கும் ட்ரெய்லர் வரும். ட்ரெய்லர் வந்த படம்லாம் ஜெயிச்சிருக்குமா? ஜெயிக்காதுல்ல. ட்ரெய்லர் வந்த படம் எதுவுமே ஜெயிச்சதாக, ட்ரெய்லர் வந்த எல்லா படமும் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து உங்களுக்கான அறிவு அவ்வளோதானே அர்த்தம். உன் படம் 2027 ஓடாது, நான் எழுதி வச்சுக்க. திமுகவுடைய படம் 2027 ஓடாது. ஸ்க்ரீனு கிழிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் ஆளே இல்லாத பொட்டல் காட்டில் நின்றுட்டு இத்தனை பேரை கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி கம்பு சுற்றுற வேலை 2026 எடுபடாது. சேகர்பாபு அவர்களே, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டீங்களோ அந்த வேலையை பாருங்கள் ஒருபடியாக, ஓகேங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு பயங்கரமாக இங்கே வந்து போர்ட்ரேட் பண்ணி என்னமோ திமுக ஆட்சியில் வந்து பாலாறும் தேனாரும் ஓடுற மாதிரி பிள்ளைகளை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு பெற்றோர் போராடுறாங்க. இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா? இப்படி ஒரு போராட்டம் எங்கேயுமே நடக்கலை. அப்போ எவ்வளோ அளவுக்கு குழந்தைகளை அனுப்புவதற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடத்து கொண்டு வெக்கம் இல்லாமல் 2024 நான் தான் ஜெயிப்பேன், நாங்கள் தான் வருவோம், இது ட்ரெய்லரு, இந்த டீசர்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவுக்கு புறமான ஒரு பேச்சை தான் நான் பார்க்குறேனே தவிர இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வித்திடவே வித்திடாது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.